வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் டேல்ஸ். நம்முடைய சேனலில் நான் படித்து ரசித்த அழகான கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க கண்ணை மூடி கதை கேட்க போகலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் கணவர் ஒரு சாதாரண எளிய மனிதர்தான். ஆனால் அவர் மீது நான் வைத்திருந்த காதல் அளவிட முடியாதது. வறுமையில் வாடிக்கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றம் தெரிந்தது. அவர் எதிர்பாராத விதமாக அதிகப்படியான பணத்தை வீட்டிற்கு கொண்டு வரத் தொடங்கினார். ஆனால் ஒவ்வொரு முறை அவர் வீட்டிற்கு திரும்பும் போதும் அவருடைய உடைகள் அசுத்தமாக சகதி படிந்து ஏதோ ஒரு பாழடைந்த இடத்தில் வேலை செய்வதைப் போல காட்சியளிக்கும். எனக்குள் சந்தேகம் துளிர்விட்டது. ஒரு நாள் அவர் எங்கே செல்கிறார் என்பதை அறிய அவருக்கு தெரியாமல் இரகசியமாக பின்தொடர்ந்தேன். அவர் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் நுழைவதை கண்டேன். அந்த மாளிகையின் பிரம்மாண்டம் என்னை வியக்க வைத்தது. வாசலில் நின்றிருந்த காவலாளிடம், இந்த வீட்டில் யார் வசிக்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், இங்கே ஒரு முதிய பெண்மணி தனியாக வசித்து வருகிறார் என்று பதிலளித்தார். ஆர்வமும் அச்சமும் மேலோங்க நான் அந்த பங்களாவின் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே கண்ட காட்சி என்னை நிலைகுலைய செய்தது. என் கணவர் அந்த முதிய பெண்ணுடன், என் பெயர் காவ்யா, என் கணவர் பெயர் ஜீவா. இந்த சம்பவங்கள் யாவும் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் தொடங்கியவை. அப்போது என் வாழ்க்கை மிகவும் இயல்பாக போய்கொண்டிருந்தது. கல்லூரி முடிந்து வீடு திரும்பும்போது நான் வழக்கமாக செல்லும் அந்த பாதையில்தான் என் ரிக்ஷா கடந்து செல்லும். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் நடமாடும் அந்த சாதாரண பாதையை நான் அதுவரை ஒரு பொருட்டாகவே கருதியதில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த பாதைதான் என் வாழ்வின் திசையையே மாற்றப்போகும் திருப்பு முனையாக அமையும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அன்றுதான் நான் முதலில் ஜீவாவை பார்த்தேன். என் கண்கள் அவர் மீது பட்ட அந்த நொடியே காலம் உறைந்து போனது போன்ற ஒரு உணர்வு. என் இதய துடிப்பு வழக்கத்தை விடவும் அதிகமாக வேகம் எடுத்தது. என் வாழ்நாளில் இவ்வளவு வசீகரமான ஒரு ஆணை நான் பார்த்ததே இல்லை. அவர் உண்மையிலேயே பேரழகனாக இருந்தார். நிமிர்ந்த நன்னடை, நீண்ட உருவம், ஒரு பாடி பில்டரை போன்ற பலமான உடல்வாகு. ஆனால் உண்மையில் அவர் ஒரு உடற்பயிற்சியாளர் அல்ல, ஒரு கடின உழைப்பாளி, கூலி தொழிலாளி. ஒவ்வொரு நாளும் அவர் சிந்தும் வேர்வை அந்த உடலின் கட்டுக்கோப்பில் அப்பட்டமாக தெரிந்தது. அந்த உழைப்பு தான் அவருக்கு அந்த கம்பீரமான தோற்றத்தை தந்திருந்தது. அவருடைய கண்கள் பெரியவை, அதில் ஒரு காந்த சக்தி இருந்தது. பச்சை நிறம் கலந்த அந்த கண்களை போன்ற ஒன்றை நான் அதுவரை கண்டதே இல்லை. பால் போன்ற நிறம், தீர்க்கமான முகம், நெற்றியில் விழும் அடர்த்தியான நீண்ட தலைமுடி என அவர் ஒரு கலைப்படைப்பு போலவே இருந்தார். அவருடைய கரங்களில் இருந்த அந்த தழும்புகளும் நரம்புகளும் அவர் ஒரு உழைப்பாளி என்பதற்கு சாட்சியாக இருந்தன. அவரை பார்த்த அந்த தருணத்தில் என்னையே நான் மறந்தேன். என் இதயம் எனக்கு கட்டுப்பட மறுத்தது. என் ரிக்ஷா அவரை தாண்டி சென்றது கூட தெரியாமல் நான் சிலையென அமர்ந்திருந்தேன். முன்பின் தெரியாத அந்த அந்நியரை பார்த்தபோது பல ஜென்மங்களாக எனக்கு தெரிந்தவரை பார்ப்பது போன்ற ஒரு நெருக்கம் என்னுள் தோன்றியது. அந்த ஒரே ஒரு பார்வை என் உலகத்தையே மாற்றி போட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுமென்றே அந்த பாதை வழியாகவே செல்லத் தொடங்கினேன். அவர் மீண்டும் என் கண்ணில் படுவாரா மாட்டாரா என்ற ஏக்கம் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு மெல்லிய நம்பிக்கையோடு என் பயணம் தொடரும். பல நேரங்களில் அவர் அங்கேயே இருப்பார். சில சமயம் தூரத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார். சில சமயம் ஏதோ ஒரு வேலையில் மும்முரமாக இருப்பார். அவரை தூரத்திலிருந்து பார்ப்பதே எனக்கு பேரானந்தத்தை தந்தது. ஆனால் அதே நேரத்தில் என் மனதின் ஒரு மூலையில் ஒரு கவலை நிழலாடும். இவ்வளவு அழகான ஒருவருக்கு நிச்சயம் ஒரு காதலி இருப்பாள் என்று என் உள்மனம் சொல்லும். இவரை போன்ற ஒரு முழுமையான ஆணை பிடிக்காத பெண் யாராவது இருப்பார்களா என்ன? இந்த எண்ணம் வரும்போதெல்லாம் என் மனம் வாடிவிடும். இருந்தபோதிலும் அவரை பார்க்காமல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. கடைசியில் ஒரு நாள் என் பயத்தையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தேன். என் கைகள் நடுங்கின, இதயம் இடி என முழங்கியது. நான் ஒரு காகிதத்தில் என் தொலைபேசி எண்ணை எழுதி அவர் முன்னால் வீசினேன். அந்த துண்டு சீட்டு தரையில் விழுந்தது. அவர் குனிந்து அதை எடுத்தார். நிமிர்ந்து நேராக என் கண்களை பார்த்தார். அந்த நொடி என் சுவாசம் நின்று விட்டது போல உணர்ந்தேன். அவர் எவ்வித சலனமும் இன்றி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்.
அன்று முழுவதும் என் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. அவர் அழைப்பாரா மாட்டாரா என்ற தவிப்பு என்னை வதைத்தது. ஆனால் அதே இரவு என் தொலைபேசி ஒலித்தது. அது அவர்தான். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. முதலில் சாதாரண விசாரிப்புகளுடன் தொடங்கிய உரையாடல் மெல்ல மெல்ல நீண்ட நேர பேச்சாக மாறியது. ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளத் தொடங்கினோம். இரவு பகல் பாராமல் பேசினோம். அவர் தன் உழைப்பை பற்றியும் தன் எளிய வாழ்க்கையை பற்றியும் விவரிக்கும்போது நான் அதில் மூழ்கி போவேன். நாட்கள் நகர்ந்தன. நான் அவர் மீது வைத்திருந்த அன்பு ஒருவித தீவிரமான காதலாக மாறியது. கல்லூரி பாடங்களில் என் கவனம் சிதறியது. என் சிந்தனை முழுவதும் ஜீவா மட்டுமே நிறைந்திருந்தார். அவர் இல்லாமல் என் வாழ்வு முழுமை பெறாது என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு வந்து பெண் கேளுங்கள் என்று அவரிடம் கூறினேன். என் வார்த்தைகளை கேட்ட அவர் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். பின்பு நிதானமாக கூறினார், நான் நிச்சயம் பெண் கேட்க வருவேன். ஆனால் உன் பெற்றோர் இதற்கு சம்மதிக்கப் போவதில்லை. நான் ஏன் என்று பதற்றமாக கேட்டபோது அவர் யதார்த்தத்தை சொன்னார். காவ்யா, நான் ஒரு ஏழை, கூலி வேலை செய்து பிழைப்பவன். எனக்கென்று சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. வாடகை வீட்டில்தான் இருக்கிறேன். என்னிடம் உன்னை வைத்து பராமரிக்க பணம் இல்லை. அவருடைய நேர்மை என் நெஞ்சை தொட்டது. அவர் மறைக்காமல் உண்மையை சொன்ன அந்த பண்பு எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் எனக்கு தெரியும், என் பெற்றோர் வசதி வாய்ப்புகளை பார்ப்பவர்கள். என் மகள் ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு சென்று ராணி போல வாழ வேண்டும் என்பதே அவர்களின் ஆசையாக இருந்தது. அவர்களின் பார்வையில் மகிழ்ச்சி என்பது பணத்தோடு மட்டுமே சம்பந்தப்பட்டது. எந்த குறையும் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்பதுதான் என் பெற்றோரின் ஆசை. ஆனால் என்னை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு ஜீவா என்று மட்டும்தான் அர்த்தம். என் மனம் பெரும் போராட்டத்திற்கு உள்ளானது. இரவு பகலாக இதையே நினைத்து கலங்கினேன். அடுத்து என்ன நடக்கும்? என் இதயத்தில் ஒருபுறம் பயம் கவ்விக்கொண்டாலும் மறுபுறம் ஒரு பிடிவாதமான உறுதி துளிர்விட்டது. நான் தேர்ந்தெடுத்த இந்த பாதை அத்தனை எளிதானதல்ல என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் என் காதல் இதயம் வேறு என்ற சமரசத்தையும் ஏற்க தயாராக இல்லை. இறுதியாக ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தேன். ஒருவேளை அவரோடு சேர வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்தாலும் அதற்கு நான் தயார். எந்த துயரத்தையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை என் காதலுக்கு உண்டு. ஜீவாவை மணப்பதே என் வாழ்வின் லட்சியமானது. என் சிந்தனை, என் பாதை, என் தலைவிதி என அனைத்தையும் மாற்றியமைத்த என் வாழ்க்கை பயணத்தின் முதல் அத்தியாயம் அதுதான். ஒரு நாள் அவரிடம் என் முடிவை சொன்னேன். உங்களுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வரவும் தயார் ஜீவா என்றேன். அவர் பதறிப்போனார். இப்படியொரு விபரீத முடிவை மட்டும் எடுத்து விடாதே காவ்யா. அப்படி செய்தால் உன் பெற்றோர் உன்னை அடியோடு வெறுத்து விடுவார்கள். அதன் பிறகு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீ அவர்களிடம் போவாய் என்று தடுத்தார். நான் கசப்பான புன்னகையுடன் சொன்னேன், அவர்கள் ஏற்கனவே என் மீது அதிருப்திதான் இருக்கிறார்கள். எங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். 2 பேருக்கு கல்யாணம் செய்து முடிக்கவே அவர்கள் படாத பாடுபட்டு விட்டார்கள். இப்போது நான் வீட்டை விட்டு போனாலும் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. சொல்லப்போனால் அவர்கள் என் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை என்றேன். ஜீவா என் கண்களை ஊடுருவி பார்த்தார். தன் மகளை அன்பு செய்யாத பெற்றோர் எங்கேனும் உண்டா? எனக்காக அப்படி தவறாக எண்ணாதே. எனக்காக நீ வீட்டை விட்டு வராதே என்று கெஞ்சினார். எனக்கே இதில் எந்த பிரச்சனையும் இல்லாத போது உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நான் ஆவேசமாக கேட்டேன். அவர் மென்மையாக சொன்னார், என் வாழ்வில் வேறு யாராவது இருந்திருந்தால் நான் உன்னை நேசித்திருப்பேனா? அது மட்டுமல்ல, நான் ஒரு ஏழை தொழிலாளி என்பது தெரிந்த மாத்திரத்திலேயே பல பெண்கள் என்னை திரும்பி பார்ப்பதை கூட தவிர்த்து விட்டார்கள். ஆனால் நீ என் வறுமையையும் நிலையையும் முழுமையாக அறிந்த பிறகும் என்னை கைப்பிடிக்க நினைக்கிறாய். இதற்காகவே நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன். இருட்டில் தவிப்பவனுக்கு கண்கள் கிடைத்தாற் போல உன் காதல் எனக்கு கிடைத்திருக்கிறது. உன் அருகிலேயே இருக்க வேண்டும், உன்னை மகிழ்விக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உன்னை மணந்தால் நான் உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதனாக இருப்பேன். ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுத்துவிட்டு பின்னாளில் ஒரு கணமேனும் தவறு செய்து விட்டோமே என்று நீ வருந்திவிடக்கூடாது என்பதுதான் என் கவலை என்றார்.
அப்படியொரு தருணம் என் வாழ்வில் வரவே வராது என்று நான் உறுதியளித்தேன். கடைசியாக ஒருமுறை என் பெற்றோரிடம் பேச முயன்றபோது அவர்கள் வீசிய வார்த்தைகள் நெருப்பாக என்னை சுட்டன. ஒரு ஏழையைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாய் என்றால் உன்னை ஒரு கிணற்றில் தள்ளிவிடுவது மேலானது. காதலால் வயிறு நிறையாது. வறுமை வாசலில் வந்து நின்றால் காதல் ஜன்னல் வழியாக வெளியே ஓடிவிடும். பசியால் வயிறு காயும்போது தெரியும் இந்த காதலின் லட்சணம் என்று என்னை பயமுறுத்தினார்கள். ஆனால் காதலில் திளைத்திருந்த என் அறிவுக்கு அந்த யதார்த்தங்கள் புரியவில்லை. ஜீவா இல்லாமல் என் மூச்சு இயங்காது என்பது மட்டுமே எனக்கு தெரிந்த சத்தியமாக இருந்தது. ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த வீட்டிலிருந்து ஒரு சிறு துரும்பை கூட நான் எடுத்து வரவில்லை. என் மனதில் பொருள் ஆசை எல்லளவும் இல்லை. ஒரு கடிதத்தை மட்டும் எழுதி வைத்தேன். நான் ஒருவரை நேசிக்கிறேன், அவருடன் தான் என் வாழ்வு என்று முடிவெடுத்து விட்டேன். என்னுடனான உறவை நீங்கள் தாராளமாக முறித்து கொள்ளலாம். இந்த வீட்டிலிருந்து விலை உயர்ந்த எதையும் நான் எடுத்து செல்லவில்லை. என் உடைகளையும் கல்விச் சான்றிதழ்களையும் மட்டும்தான் எடுத்து செல்கிறேன். எனக்காக யாரும் தேடி வரப்போவதில்லை என்பது எனக்கு முன்பே தெரியும். குடும்ப மானத்தை வாங்கிவிட்டால் என்று ஊரார் பேசும் வசவுகளுக்கு பயந்து அவர்கள் ஒதுங்கியிருப்பார்கள். சில நாட்கள் கழித்து நல்ல வேளை ஒரு மகளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய செலவு மிச்சமானது என்று அவர்கள் பெருமூச்சு விடுவார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அந்த சமயம் என் நெஞ்சில் ஜீவா மட்டுமே நிறைந்திருந்தார். நான் நேராக ஜீவாவின் வீட்டிற்கு சென்றேன். அது மிகச்சிறிய வீடு. நான் கற்பனை செய்ததை விடவும் மிகவும் எளிமையானது. ஆனால் அதை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஜீவாவின் முகத்தை பார்த்தேன். என்னை கண்டதும் அவர் திகைத்து போயிருந்தார். அவர் கண்களில் என்னை தழுவிக்கொள்ளும் மகிழ்ச்சியும் வரப்போகும் காலத்தையும் பற்றி அச்சமும் சரிபாதியாக தெரிந்தன. ஜீவா, நாம் இப்போதே ஒரு கோயிலுக்கு சென்று திருமணம் செய்து கொள்வோம் என்றேன். அவர் சம்மதித்தார். அன்று ஒரு கோவிலில் வைத்து நாங்கள் மாலை மாற்றிக்கொண்டோம். அந்த நொடியில் நாங்கள் ஒருவருக்கொருவர் முழுமையாக சொந்தமானோம். அந்த சிறிய வீடுதான் எங்கள் கனவு மாளிகையாக மாறியது. உண்ண உணவோ வசதிகளோ பெரிதாக இல்லாவிட்டாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம். அதுவே எனக்கு பேரின்பமாக இருந்தது. அதிகப்படியான நேரத்தை நான் ஜீவாவையே பார்த்து கொண்டிருப்பதில் செலவிடுவேன். அவர் வேலை முடிந்து களைப்புடன் வரும்போது அவர் முகத்தையே உற்று பார்ப்பேன். அந்த உழைப்பால் சிவந்த கைகளையும் நெற்றியில் அரும்பியிருக்கும் வேர்வை துளிகளையும் துடைத்துவிட்டு அவர் ஒரு கரங்களை என் கைகளுக்குள் பொதித்து கொள்வேன். அந்த ஸ்பரிசம் எனக்கு அளவிட முடியாத நிம்மதியை தரும். இரவில் அவர் அயர்ந்து தூங்கும்போதும் நான் உறக்கம் வராமல் விழித்திருப்பேன். நள்ளிரவில் அந்த நில ஒளியில் அவர் முகத்தை ரசித்து கொண்டிருப்பேன். அவர் தூக்கம் கலைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மிகவும் மென்மையாக அவர் கூந்தலை வருடுவேன். இப்படி ஒரு அழகான மனிதன் எனக்கு சொந்தமாவானா என்று என்னால் நம்பவே முடியாது. ஒரு நாள் நள்ளிரவில் அவர் கண் விழித்து விட்டார். என்னை பார்த்து மெல்லிய குரலில் கேட்டார், என்ன காவ்யா, அப்படி எதை பார்க்கிறாய்? நான் புன்னகைத்தபடி சொன்னேன், நீ எவ்வளவு அழகானவன், எவ்வளவு அன்பானவன் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சோகமாக ஒரு புன்னகையை சிந்திவிட்டு, ஆனால் என் அதிர்ஷ்டம்தான் அவ்வளவு அழகாக இல்லை என்றார். நான் சட்டென்று அவர் பேச்சை இடைமறித்து சொன்னேன், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நான் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். இதுவே உங்கள் அதிர்ஷ்டமில்லையா என்று நான் சினுங்கலாக கேட்டேன். அவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். பின்பு, நிச்சயமாக நீ எனக்கு கிடைத்ததே பெரிய விஷயம்தான். நீ என் வாழ்வில் வந்த பிறகுதான் என் தலைவிதி அத்தனை மோசமானதல்ல என்று எனக்கே தோன்றுகிறது. ஆனால் என் வறுமையால் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் கெடுத்து விடுவோனோ என்றுதான் பயமாக இருக்கிறது என்றார். அவருடைய கைகளை நான் இன்னும் பலமாக பற்றி கொண்டேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஜீவா. நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் வரை எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று கூறிவிட்டு அவர் அருகே அமர்ந்து மெல்ல அவர் மார்பில் சாய்ந்து கொண்டேன். அவர் இதய துடிப்பு சட்டென்று வேகம் எடுத்ததை என்னால் உணர முடிந்தது. அந்த சிறிய அறை, அந்த அமைதியான நள்ளிரவு, அந்த நிமிடம் எனக்கு மிகவும் ஸ்பெஷலானது. உலகமே மறந்து போனது போன்ற ஒரு உணர்வு. அவர் என் நெற்றியில் மென்மையாக கை வைத்தார். நான் அவர் கண்களை ஊடுருவி பார்த்தேன். அந்த நொடியில் எனக்கு உலகத்தை பற்றிய எந்த கவலையும் இல்லை. என் வீட்டை பற்றியோ பெற்றோரை பற்றியோ, ஏன் நாளை விடிய போகும் எதிர்காலத்தை பற்றியோ கூட எனக்கு கவலை இல்லை.
எனக்கு அப்போது தெரிந்ததெல்லாம் ஜீவா மட்டும்தான். அந்த இரவு என் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு இன்ப இரவு. அவர் என்னை தன் பக்கம் உட்கார வைத்துக்கொண்டு மணிக்கணக்காக பேசுவார். என் பேச்சை கேட்கத் தொடங்கினால் தன் உடல் சோர்வையே மறந்து விடுவார். அவரோ என்னிடம், உனக்கு கொடுக்க என்னிடம் சொத்துக்களோ நகைகளோ இல்லையே என்று வருத்தப்படுவார். அதை கேட்டு நான் சிரித்து விடுவேன். எனக்கு அந்த தங்கம் வைரம் எதுவுமே வேண்டாம் என்பேன். அவர் இமைக்காமல் என்னை பார்த்து கொண்டிருப்பார். சில சமயம் என் தலைமுடியை வருடி கொடுப்பார். சில சமயம் என் கைகளை பிடித்து கொள்வார். அவர் தீண்டும் அந்த ஸ்பரிசத்தில் நான் ஒருவித பேரமைதியை காண்பேன். அந்த நாட்கள் மிகவும் எளிமையானவை, ஆனால் அதே சமயம் மிகவும் ஆழமானவை. அந்த சிறிய வீட்டில் அமைதியோடும் அளவற்ற அன்போடும் ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஒரு சினிமாவில் வரும் நாயகன் நாயகி போலத்தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. அந்த சிறிய அடுப்பில் நான் பருப்பும் ரொட்டியும் காய்கறிகளுடன் சமைப்பேன். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வரும் சொற்ப பணத்தில் வாழ்க்கை ஓடும். வரும் வழியில் என்னை குஷிப்படுத்த ஏதாவது ஒரு மரத்திலிருந்து சில பூக்களை பறித்து வருவார். நான் அதை தெய்வத்தின் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். பொதுவாக திருமணமான ஆரம்ப காலத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி. ஆரம்பத்தில் ஒருவருக்கொருவர் தேவை என்பது மட்டுமே குறியாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல யதார்த்தம் என்னை உழுக்கத் தொடங்கியது. கடைசியாக நான் எப்போது வயிறு நிறைய நல்ல உணவை சாப்பிட்டேன் என்பதே எனக்கு மறந்து போயிருந்தது. போதிய சத்தான உணவு இல்லாததால் என் உடல் எடை குறையத் தொடங்கியது. ஜீவா என் தேகத்தை பார்த்து மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தார். நான் அவரை சமாதானப்படுத்த, உடல் எடை குறைந்ததால் நான் இன்னும் அழகாக தெரிவேன் அல்லவா என்று விளையாட்டாக கேட்டேன். அவர் மறுப்பாக தலையசைத்தார். இல்லை காவ்யா, உடல் எடை குறைவது எல்லா நேரத்திலும் அழகல்ல. உன் முகம் வாடி போயிருக்கிறது. வெறும் பருப்பும் ரொட்டியும் மட்டும் சாப்பிடுவதால் தான் நீ இளைத்து போகிறாய். இந்த வீட்டுக்கு ஒரு சொட்டு பால் வருவதில்லை, தயிர் இல்லை, நெய் இல்லை. இப்படியே போனால் நீ நோயாளியாகி விடுவாய் என்றார் வருத்தத்துடன். எனக்கு ஒன்றும் ஆகாது என்று நான் பிடிவாதம் பிடித்தேன். இல்லை, உனக்காக நான் ஏதாவது செய்தே தீர வேண்டும். அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்றார் உறுதியான குரலில். நான் பதறிப்போய், வேண்டாம் ஜீவா, பணத்திற்காக எதையாவது செய்ய சொல்லி வற்புறுத்தும் மனைவி நான் கிடையாது. உங்களை நான் தவறான பாதைக்கு விடமாட்டேன் என்றேன். ஆனால் அவர் விடவில்லை. உன்னை என் ஆயுள் முழுவதும் இதே சிறிய ஓட்டை வீட்டில் வைத்திருக்க நான் விரும்பவில்லை. நீ உன் கனவுகளை எனக்காக தியாகம் செய்துவிட்டாய் என்பதால் எனக்கென்று கனவுகள் இருக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல. உன்னை ஒரு நல்ல வீட்டில் வாழ வைக்க வேண்டும். நமக்கு பிறக்கும் குழந்தைகள் நல்ல உணவும் நல்ல வசதிகளும் பெற்று வளர வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. உனக்கு ஒரு பட்டு சேலை கூட வாங்கித்தர என்னால் முடியவில்லையே என்று கலங்கினார். நானோ சிரித்தபடி, எனக்கு சேலை கட்டவே தெரியாது, அம்மா இன்னும் அதை சொல்லித்தரவில்லை என்று பேச்சை மாற்ற முயன்றேன். அவர் என் பேச்சை கேட்டு ஏமாந்து விடவில்லை. நீ பேச்சை மாற்றாதே காவ்யா. வசதியான வீடு, நல்ல உணவு, நல்ல உடைகளை யாருக்குத்தான் பிடிக்காது என்றார். நானும் உண்மையை ஒத்துக்கொண்டேன். எனக்கும் பிடிக்கும்தான். அதுவெல்லாம் காலம் வரும்போது தானாக வரும். அப்படி வராவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும். மற்ற ஆண்களைப் போல மட்டும் நீங்கள் மாறிவிடக்கூடாது. என்னை தவிக்க விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை தேடி நீங்கள் சென்றுவிட்டால் அந்த துரோகத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நீங்கள் தரும் காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டு பழைய துணியை உடுத்தி நான் வாழ்ந்து விடுவேன். ஆனால் உங்கள் பார்வையில் என்னை தவிர வேறொருத்தி இருப்பதை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது என்று அவர் கையை பிடித்து கெஞ்சினேன். அவர் சிரித்து கொண்டே, உன்னை தவிர நான் ஏன் வேறொருத்தியை பார்க்கப் போகிறேன் என்று கேட்டுவிட்டு, நீதான் இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, ஒருவேளை என் அழகு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றார். நான் வேடிக்கையாக, ஏன் சினிமாவுக்கு போகப் போகிறீர்களா என்று கேட்டேன். இருவரும் சேர்ந்து சிரித்தோம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு இனம் புரியாத மன அழுத்தம் அவர் முகத்தில் தெரிந்தது. அவர் மனதுக்குள் ஏதோ ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. ஒரு நாள் அவர் திடீரென்று வந்து சொன்னார், காவ்யா, இனிமேல் நான் ஒரு இடத்தில் இரவு நேரங்களிலும் வேலை செய்ய போகிறேன்.
அங்கே இரவு பணிக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இரவு நேரத்தில் என்ன கூலி வேலை இருக்கப் போகிறது? பகலில்தானே கட்டிட வேலைகள் நடக்கும் என்று கேட்டேன். அவர் தயக்கமில்லாமல் சொன்னார், அது ஒரு பழைய கட்டிடம். அதை இடிக்கும் வேலை இரவு நேரத்தில்தான் நடக்கிறது. பழைய கட்டிடத்தை இடிக்கும் வேலை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதால் இரவு பகலாக வேலை நடக்கிறது. இடிக்கும் வேலைக்கு அதிக வெளிச்சம் தேவையில்லை. கற்களை உடைப்பதுதானே வேலை என்று ஜீவா மிக சாதாரணமாக சொன்னார். அதற்காக இப்படியா உடலை வருத்திக் கொள்வீர்கள் என்று நான் ஆதங்கப்பட்டேன். உழைக்கத்தான் வேண்டும் காவியா, வேறு வழியில்லை என்று கூறிவிட்டு அவர் வேலைக்கு சென்றார். சில நாட்கள் உருண்டோடின. ஜீவாவிடம் ஒரு மாற்றத்தை நான் கவனிக்கத் தொடங்கினேன். முன்பை விட அவர் வீட்டிற்கு அதிகப்படியான பணத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவர் கூடுதல் நேரம் வேலை செய்வதால் அந்த பணம் கிடைப்பதாகவே நான் நம்பினேன். ஆனால் நாளுக்கு நாள் அவர் கொண்டு வரும் தொகையின் அளவு அதிகரித்து கொண்டே போனது. என் மனதில் மெல்லிய சந்தேகம் துளிர்விட்டது. ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டேன், ஜீவா, இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது? அவர் துளியும் பதற்றமில்லாமல், நான் சொன்னேனே காவ்யா, ஓவர் டைம் வேலை செய்கிறேன் என்றார். அவருடைய குரலில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என் இதயம் அதை ஏன் முழுவதும் மறுத்து தவித்தது. என் முகத்தில் படர்ந்திருந்த அமைதியின்மையை கண்டவர், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டார். இவ்வளவு பணம் சம்பாதிக்க நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள் என்றுதான் நினைக்கிறேன். உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டுவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்றேன். அவர் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவர் முகத்தில் ஒருவிதமான புது பொலிவும் உற்சாகமும் தெரிந்தது. பொதுவாக ஆண்களின் மகிழ்ச்சி அவர்களின் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை நான் அறிவேன். கையில் காசு புரளும்போது அவர்களின் மனநிலை திருப்தியாக இருக்கும். பெண் தன் அன்பால்தான் ஆண் மகிழ்கிறான் என்று நினைப்பாள். ஆனால் பணமும் ஒரு ஆணின் நிம்மதிக்கு முக்கிய காரணம் என்பதை நான் உணர்ந்தேன். அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் அதற்கு மேல் ஏதும் கேட்கவில்லை. ஒரு நாள் அவர் வீட்டிற்கு வரும்போது கையில் ஒரு பெரிய பழக்குடையுடன் வந்தார். நான் வியப்புடன் அவரை பார்த்தேன். இனி நீ நன்றாக சாப்பிட வேண்டும், உனக்கு சத்து தேவை என்றார். நான் மெல்ல அவர் காதருகே குனிந்து, ஆமாம், இப்போது எனக்கு நிச்சயம் சத்து தேவைதான். ஏனென்றால் நான் தாயாக போகிறேன் என்று இரகசியமாக சொன்னேன். அந்த செய்தியை கேட்டதுமே அவர் முகத்தில் ஒரு பேரானந்தம் மின்னியது. அப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் அவர் முகத்தில் அதுவரை பார்த்ததே இல்லை. நிச்சயமாக இனி இந்த பணம் எல்லாம் நம் குழந்தைகளுக்காகத்தான். நாம் எதையும் மிச்சம் பிடிக்க வேண்டாம். நீ 2 பேருக்காக சாப்பிட வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டார். அவர் மகிழ்ச்சி எனக்கும் தொற்றிக்கொண்டது. வீடு சிறியதுதான், வசதிகள் குறைவுதான். ஆனாலும் அந்த நொடி நாங்கள் உலகின் மிக மகிழ்ச்சியான தம்பதிகளாக இருந்தோம். அதன் பிறகு வீட்டின் தோற்றமே மாறத் தொடங்கியது. பணம் தாராளமாக வந்ததால் பழைய பொருட்கள் ஒவ்வொன்றும் மாற்றப்பட்டன. சில சமயம் ஒரே நாளில் 4000 5000 என்று கொண்டு வருவார். ஒரு தொழிலாளிக்கு இவ்வளவு ஊதியம் சாத்தியமா? என் தந்தை கூட இவ்வளவு சம்பாதித்ததில்லையே என்று என் இதயம் வேகமாய் துடித்தது. கணக்கு போட்டு பார்த்தால் இது கூலி வேலையில் கிடைக்கக்கூடிய தொகை அல்ல என்று என் உள்மனம் எச்சரித்தது. வீட்டிலிருந்த பழைய விசிறி மாறி புதிய மின் விசிறி வந்தது. தரை விரிப்புகள் வந்தன. ஒரு நாள் பழைய விலைக்கே கிடைத்ததாக சொல்லி ஒரு மெத்தையை வாங்கி வந்தார். இனி நாம் இருவர் மட்டுமே இதில் கட்டிப்பிடித்து உறங்கப் போகிறோம் என்று அவர் சிரித்தபடி சொன்னபோது எனக்குள் மகிழ்ச்சியும் பயமும் கலந்தே இருந்தன. உனக்கு பொழுது போகவில்லை என்றால் ஒரு செகண்ட் டிவியும் வாங்கி தருகிறேன் என்றார். நான் அதை தடுத்து விட்டேன். சமையலறைக்கு தேவையான புதிய பாத்திரங்கள், சின்ன சின்ன வீட்டு உபயோகப் பொருட்கள் என வீடு நிறைய தொடங்கியது. ஆனாலும் இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வி மட்டும் என் மண்டைக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. நான் எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஒரு நாள் அவர் அணிந்திருந்த பேண்டை துவைப்பதற்காக எடுத்தபோது அதன் பாக்கெட்டை சோதித்தேன். உள்ளே கட்டாக பணம் இருந்தது. எண்ணி பார்த்த எனக்கே கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. 15,000 ரூபாய். முன்பு ஒரு மாதம் முழுவதும் உழைத்தாலும் இவ்வளவு பணம் அவருக்கு கிடைக்காது. இப்போது வெறும் 2 நாட்களில் இத்தனை ஆயிரம் எப்படி வந்தது? இது கனவா இல்லை நனவா? என் கணவர் ஏதாவது
தவறான பாதையில் சென்றுவிட்டாரோ என்ற பயம் என் நெஞ்சை அடைத்தது. அவர் ஏதாவது சட்டவிரோதமான காரியத்தில் ஈடுபட்டிருப்பாரோ? ஒருவேளை அவர் ஏதாவது சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு பிடிபட்டால் அதன் விளைவுகளை நானும் என் குழந்தையும் தானே அனுபவிக்க வேண்டும். அந்த எண்ணம் என்னை அச்சுறுத்தியது. நான் அப்போது கர்ப்பமாக இருந்தேன். எந்த ஒரு சிக்கலையும் தாங்கும் நிலையில் என் உடல்நிலை இல்லை. அன்று மாலை ஜீவா வீட்டிற்கு வந்ததும் நான் அந்த பணத்தை அவர் முன்னால் வைத்து, ஜீவா, இதெல்லாம் என்ன என்று நேரடியாக கேட்டேன். அவர் ஒரு கணம் அந்த பணத்தை பார்த்தார். பிறகு என் கண்களை ஏறிட்டு நோக்கினார். இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை காவ்யா. ஏன் இப்படி யோசிக்கிறாய்? நான் என்ன உனக்கு தவறான மனிதனாகவா தெரிகிறேன் என்றார். அவர் குரலில் மென்மை இருந்தது. ஆனால் என் கண்கள் உண்மையை வேறொரு கோணத்தில் பார்த்து கொண்டிருந்தன. நான் அமைதியானேன். ஆனால் அவர் பொய் சொல்கிறார் என்பதை என் உள்மனம் உறக்கச் சொன்னது. முன்பு அவர் கூலி வேலை செய்தபோது அவர் கைகளில் தழும்புகளும் காயங்களும் இருக்கும். விரல்கள் வலியால் துடிக்கும்போது இரவில் நான் அவர் கைகளை அழுத்தி விடுவேன். ஆனால் இப்போது அவர் கைகள் மிகவும் மென்மையாக, எந்த காயமும் இல்லாமல் இருந்தன. அப்படியென்றால் அவர் இப்போது கடினமான உழைப்பை செய்யவில்லை என்பது உறுதியானது. அந்த எண்ணம் என் இதயத்தில் ஒரு கூர்மையான அம்பை போல குத்தியது. அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. அவர் அருகிலேயே படுத்திருந்தாலும் என் மனம் எங்கோ வெகு தூரத்தில் அலைப்பாய்ந்தது. அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். நானோ உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். குழந்தை பிறப்புக்கான செலவு பற்றி விசாரிக்க நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம். அரசு மருத்துவமனையில் சாதாரண பிரசவம் என்றால் 10,000 ரூபாய் வரை ஆகும். ஆனால் தனியார் மருத்துவமனையில் 50,000 முதல் 60,000 வரை செலவாகும் என்று மருத்துவர் கூறினார். திரும்பி வரும்போது நான் ஜீவாவிடம், நமக்கு ஏன் தனியார் மருத்துவமனை, அரசே போதும் என்றேன். ஆனால் அவரோ, அரசு மருத்துவமனையில் உன்னை சரியாக கவனித்து கொள்ள மாட்டார்கள். உன் நலனுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நாம் தனியார் மருத்துவமனைக்கே செல்வோம் என்றார். ஆனால் 60,000 ரூபாய் என்பது சாதாரண தொகையல்லவே ஜீவா. 10,000 எங்கே, 60,000 எங்கே என்று நான் பதறினேன். அவரோ என் கைகளை பற்றி கொண்டு, என் இதய அரசியே, என் உயிரே, நீ ஏன் இதற்கெல்லாம் கவலைப்படுகிறாய்? நான் இருக்கிறேன் அல்லவா என்றார் கொஞ்சலாக. அப்படி என்ன வேலை செய்கிறீர்கள் இவ்வளவு பணம் வருவதற்கு என்று கேட்டதற்கு, எல்லாம் என் உழைப்புதான் என்று சொல்லி மழுப்பிவிட்டார். அவர் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். ஒரு நாள் மீண்டும் அவர் சட்டை பையிலிருந்து 10,000 ரூபாய் கிடைத்தது. நான் அந்த பணத்தை அவரிடம் சொல்லாமல் எடுத்து மறைத்து வைத்தேன். அவர் கேட்டால் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டுவிட்டு தருகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் விந்தை என்னவென்றால் அவர் அந்த பணத்தை பற்றி என்னிடம் கேட்கவே இல்லை. 10,000 ரூபாய் காணாமல் போனது பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்பது போல தெரிந்தது. இப்போது பொறுமையின் எல்லை கடந்துவிட்டது. ஏதோ தவறு நடக்கிறது. அதை ஜீவா என்னிடம் சொல்ல மாட்டார். அவர் உண்மையை சொல்ல விரும்பியிருந்தால் இவ்வளவு மறைக்க வேண்டிய அவசியமில்லை. இனி நான் தான் உண்மையை அறிய வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு ஏழை மனிதன் திடீரென்று 60,000 ரூபாய் எனக்கு தனக்கு பெரிய விஷயமே இல்லை என்று பேசுகிறான் என்றால் அதில் நிச்சயம் ஏதோ மர்மம் இருக்கிறது. ஒரு நாள் நான் ஒரு தந்திரம் செய்தேன். ஜீவா, இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை. நாள் முழுவதும் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்றேன். சரி காவ்யா, நானும் இன்று வேலை முடிந்து வர நேரமாகும். நீ உணவருந்திவிட்டு தூங்கு என்று கூறிவிட்டு அவர் கிளம்பினார். உண்மையில் எனக்கு உடல்நிலை சரியாகத்தான் இருந்தது. அவர் நிம்மதியாக தன் வேலைக்கு செல்லட்டும் என்பதற்காகவே நான் அப்படி பொய் சொன்னேன். அவர் வீட்டை விட்டு புறப்பட்டதும் நான் அவருக்கு தெரியாமல் மெல்ல பின்தொடர்ந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. அவர் வழக்கமாக செல்லும் கட்டிட வேலை நடக்கும் இடத்திற்கு செல்வார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழும் பகுதிக்கு சென்றார். ஒரு பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் அவர் நுழைவதைக் கண்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். சிறிது நேரம் கழித்து அந்த வீட்டு வாசலில் இருந்த காவலாளிடம் சென்றேன். இந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். இங்கே எங்கள் எஜமானி அம்மா இருக்கிறார்கள் என்றார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டதற்கு, அவர்களுக்கு வயதாகிவிட்டது, இப்போது மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றார். என் மனதில் குழப்பமும் பயமும் ஒரு சேர கலந்தன. ஒரு வயதான நோயுற்ற மூதாட்டியின் வீட்டிற்கு என் கணவர் ஏன் தினமும் செல்கிறார்? இப்போது உள்ளே சென்றாரே அந்த நபர்,
அவரை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்று கேட்டேன். அதற்கு அந்த வாட்ச்மேன், அவர்தான் தினமும் வருகிறாரே, அப்புறம் ஏன் தடுக்க வேண்டும் என்றார். எத்தனை நாட்களாக வருகிறார் என்று கேட்டேன். கடந்த 4 மாதங்களாக என்று அவர் சொன்ன அந்த பதிலை கேட்டு நான் அப்படியே திகைத்து போய் நின்றேன். ஆம், 4 மாதங்களுக்கு முன்புதான் ஜீவா வீட்டிற்கு அதிகப்படியான பணத்தை கொண்டு வரத் தொடங்கினார். 4 மாதங்களாக இவர் இங்கேதான் வருகிறாரே என்ற செய்தி என் நெஞ்சில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. யார் அந்த முதலாளி பெண் என்று நான் கேட்டபோது அந்த பாதுகாவலர் தனக்கு தெரியாது, நான் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவன் என்று கைவிரித்து விட்டார். அவர் என்னை உள்ளே விட மறுத்ததால் நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு மற்றொரு இரகசிய பாதை வழியாக அந்த மாளிகைக்குள் நுழைந்தேன். ஒரு ஜன்னல் ஓரமாக நின்று நான் உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் உலகத்தையே தலைகீழாக மாற்றிவிட்டது. என் கணவர் ஜீவா ஒரு முதிய பெண்ணின் அருகில் அமர்ந்து அவருடைய கால்களை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த மூதாட்டியோ மிகுந்த வாஞ்சையோடு ஜீவாவின் தலையை வருடி கொண்டிருந்தார். என்னால் கண்களை இமைக்கக்கூட முடியவில்லை. என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. கண்ட காட்சி என் நம்பிக்கையை சிதறடித்தது. என் உடல் நடுங்கத் தொடங்கியது. கை கால்கள் செயலிழந்து போயின. என் அழகான கணவன் ஒரு முதிய பெண்ணோடு இப்படி நெருக்கமாக இருப்பதா? அவர்கள் ஏதோ காதலர்களைப் போல காட்சியளித்தார்கள். என் மூச்சு வேகம் எடுத்தது. சத்தமில்லாமல் அழத் தொடங்கினேன். துரோகமும் வலியும் என் நெஞ்சை ஒரே நேரத்தில் அழுத்தின. அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறினேன். உடைந்த என் இதயம் இனி ஒருபோதும் ஒட்டாது என்று தோன்றியது. அன்று இரவு ஜீவா வீட்டிற்கு வரும்போது அவரிடம் இதை பற்றி நேருக்கு நேராக கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அறைக்குள் அமர்ந்து என் இதய துடிப்பையே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பயமும் எதிர்பார்ப்பும் என் மனதை ஆட்டி படைத்தன. உண்மை எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள நான் தயாராக இருந்தேன். இன்றைய காலத்தில் அழகான இளைஞர்கள் வசதியான பெண்களுடன் தொடர்பு வைத்திருப்பது சகஜமாகிவிட்டது. ஜீவாவும் அப்படி ஏதோ ஒரு வலையில் விழுந்து விட்டார் என்றே நான் நம்பினேன். என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் என் காதலுக்கு துரோகம் இழைக்காதே என்று நான் அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அவரோ அதைத்தான் செய்திருந்தார். அன்று இரவு ஜீவா வீட்டிற்கு வந்தபோது எனக்காக ஒரு தங்கச் சங்கிலியை வாங்கி வந்திருந்தார். அந்த புதிய தங்கத்தின் பிரகாசம் என் கண்களை குத்தியது. காவ்யா, நம் பக்கமெல்லாம் குழந்தை பிறக்கப் போகும் நேரத்தில் பெண்ணுக்கு தங்கச்சங்கிலி அணிவிப்பார்கள். நான் இப்போதே உனக்கு இதை தருகிறேன். குழந்தை பிறந்த பிறகு உனக்கு தங்க வளையல்கள் வாங்கி தருகிறேன் என்றார் உற்சாகமாக. நான் அவர் முகத்தையே வெறித்து பார்த்தேன். என்ன ஆச்சு காவ்யா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று அவர் கவலையுடன் கேட்டார். நான் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு கேட்டேன், இதெல்லாம் எப்போதிலிருந்து நடக்கிறது ஜீவா? அவர் புரியாமல், என்ன சொல்கிறாய் என்றார். நான் பார்த்த அனைத்தையும் அவரிடம் கொட்டி தீர்த்தேன். நீ அந்த முதிய பெண்ணுடன் இருந்த நெருக்கத்தை நான் பார்த்துவிட்டேன் என்றேன். அவர் ஒரு கணம் மௌனமானார். என் கண்களில் கோபமும் வேதனையும் ததும்பியது. எல்லாம் தெரிந்துவிட்டது ஜீவா, இனிமேல் என்னிடம் பொய் சொல்லாதே. உனக்கு பணம் தானே வேண்டும்? இதோ இந்த சங்கிலியை விற்றே நான் தருகிறேன். தயவு செய்து அந்த பெண்ணை விட்டுவிட்டு என்று கதறி அழுதேன். என் கண்ணீர் அவர் கையில் இருந்த அந்த தங்க சங்கிலியில் விழுந்து தெரித்தது. ஜீவா என்னை அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்தினார். நான் அவரை பின்தொடர்வேன் என்றோ இப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வரும் என்றோ அவர் கனவிலும் நினைக்கவில்லை. வேறென்ன நினைக்க சொல்கிறீர்கள்? அவர் உங்கள் காலை பிடித்து அமர்ந்திருக்கிறார், நீங்கள் அவர் மடியில் கிடக்கிறீர்கள் என்று சீறினேன். அப்போதுதான் அவர் உண்மையை சொன்னார். காவ்யா, அந்த பெண்மணி மிகவும் முதியவர். இந்த உலகில் அவருக்கென்று யாருமே இல்லை. அவருக்கு சிறிய தொழில் நிறுவனமும் சொத்துக்களும் உள்ளன. அவர் நோயுற்று இருக்கிறார். தன் வாழ்வின் கடைசி நாட்களை தனிமையில் கழிக்க அவர் விரும்பவில்லை. அதனால்தான் என்னை மகன் போல வந்து போக சொன்னார். அவரோடு பேசி பழகினால் அவர் மனம் தேரும் என்பதால் நான் சென்றேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டபோது என் மனதின் பாரம் சற்று குறைந்தது. ஜீவா தொடர்ந்து சொன்னார், அந்த பெண்மணி இந்த பணிக்காக எனக்கு தினமும் 10,000 ரூபாய் தருகிறார். முதலில் நான் பணத்திற்காகத்தான் போனேன். ஆனால் இப்போது அது ஒரு உறவாக மாறிவிட்டது. அவர் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையால் தன் வீட்டையும் தொழிலையும் கூட என் பெயருக்கு மாற்றப்போவதாக சொல்கிறார். நான் அவர் கால்களை அமுக்கிவிடுவது ஒரு மகனாக நான் செய்யும் பணிவிடை. அவர் என் தலடையை வருடுவது ஒரு தாயின் ஆசிர்வாதம்.
அது காதலோ காமமோ அல்ல என்றார். நான் வியப்பில் ஆழ்ந்தேன். இப்படியும் நடக்குமா? உலகில் இப்படியும் மனிதர்கள் உண்டா என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, ஏன் இருக்க மாட்டார்கள்? அவர் என் தாயை போன்றவர். உன்னிடம் இதை சொல்லாதது என் தவறுதான். நாளை உன்னையும் அங்கு அழைத்து செல்கிறேன் என்றார். அடுத்த நாள் ஜீவா என்னை கூட்டிக் கொண்டு அந்த மாளிகைக்குள் சென்றார். அங்கே நான் முதல் முறையாக அந்த முதிய பெண்மணியை சந்தித்தேன். என்னை கண்டதும் அவர் முகம் மலர்ந்தது. அவர் கண்களில் ஒரு தாய்க்குரிய வாஞ்சையும் அன்பும் ததும்பியது. அவர் என்னை மகளாகவே ஏற்றுக்கொண்டார். நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்ததும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இவ்வளவு சிறிய வீட்டில் இப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்க வேண்டாம் காவ்யா, என் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று உரிமையோடு அழைத்தார். நாங்கள் அந்த பெரிய மாளிகைக்கு குடிபெயர்ந்தோம். சில மாதங்கள் அவரோடு கழிந்தன. அவருடைய சிறிய தொழில் நிறுவனத்தையும் கவனித்து கொண்டோம். எங்களுக்கு பாதுகாப்பாகவும் பேரன்பை தருபவராகவும் அவர் இருந்தார். ஆனால் 2 மாதங்களுக்கு பிறகு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அவர் மறைவு எங்களுக்கு பேரிடியாக இருந்தது. எங்களால் ஒரு மகனாகவும் மகளாகவும் பாவித்த அந்த தாயின் இழப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மறைவிற்கு பிறகு அவருடைய உயிரின்படி அந்த வீடும் தொழிலும் எங்களுக்கு சொந்தமானது. அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையும் ஜீவா அவருக்கு செய்த நேர்மையான பணிவிடையும் தான் எங்களை அந்த சொத்துக்களுக்கும் உரிமையாளராக மாற்றியது. சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த நேரத்தில் எங்களிடம் எல்லாமே இருந்தது. வசதியான வீடு, பணம், கௌரவம் என ஒரு குறையும் இல்லை. என் மகனுக்கு வசந்த் என்று பெயரிட்டேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பெற்றோரை வீட்டிற்கு அழைத்தேன். நான் ஒரு செல்வந்தரை மனம் முடித்திருக்கிறேன் என்று எண்ணி அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓடி வந்தார்கள். தன் பேர குழந்தையை கண்டதும் அவர்கள் உள்ளம் குளிர்ந்தது. என் மீதிருந்த பழைய கோபங்கள் எல்லாம் மறைந்தது. எங்கள் உறவு மீண்டும் மலர்ந்தது. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அன்பும் நேர்மையும் இருந்தால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புதிய தொடக்கமாகவே இருந்தது. என் மகனின் சிரிப்பும் ஜீவாவின் மாறாத அன்பும் என் இதயத்திற்கு நிம்மதியை தந்தன. வீட்டின் அளவு மாறினாலும் எங்கள் இதயங்களின் அன்பு குறையவில்லை. அந்த மாளிகையில் இப்போது மகிழ்ச்சியும் மழலையின் சிரிப்பு சத்தமும் எதிரொலித்தன. ஜீவாவுடன் இணைந்து மகனை வளர்க்கத் தொடங்கினேன். அவனது ஒவ்வொரு தேவையையும் பார்த்து பார்த்து செய்தோம். ஒரு காலத்தில் நாங்கள் அனுபவித்த துயரங்கள் எல்லாம் இப்போது பழங்கதையாகி போயின. எங்களின் உழைப்பு, சரியான முடிவுகள் மற்றும் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த நம்பிக்கையால் தான் இது சாத்தியமானது. அன்புதான் உலகின் மிகப்பெரிய செல்வம் என்பதை என் பெற்றோருக்கும் புரிய வைத்தேன். ஜீவா என்னிடம் அடிக்கடி சொல்வார், காவ்யா, நீ என் மீது வைத்த நம்பிக்கையால் தான் என்னால் எல்லாவற்றையும் சீர் செய்ய முடிந்தது என்று. அவர் ஏற்கனவே அழகானவர். இப்போது வசதி வந்தவுடன் இன்னும் கம்பீரமாக தெரிந்தார். அவர் இப்போது பணக்காரர் மட்டுமல்ல, எனக்கு மட்டுமே சொந்தமானவர். விதியும் இறைவனும் எங்கள் கையை பிடித்து வழிநடத்தினார்கள். எங்களுக்கு வாழ்வளித்த அந்த முதிய பெண்மணியை நாங்கள் ஒருபோதும் மறந்ததில்லை. இன்றும் அவரது நினைவாக ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து வருகிறோம். அவர்தானே எங்கள் வாழ்க்கையை இருளிலிருந்து ஒளிக்கு மாற்றியவர் அவரே. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.